அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்த்தீங்களா, காலையில் திறந்துடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, வரிசையாக. வா 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 வாங்க, எல்லாம் வாங்க. இதில் 2 4 6 7 8 கருப்பி வந்துட்டா. இது எல்லாம் உள்ளார இருக்குது. நவர் கருப்பி அநேகமாக முட்டைக்கு வந்தால் வந்துடும் நினைக்கிறேன். அடுத்தது போ 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 எல்லாத்தையும் வந்துட்டாச்சு. நீ எங்கடி உள்ளார சுற்றிட்டு இருக்க? வா ஆடி லூஸு. பா 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 என்ன ஒரு அடாவடி. அவன் மட்டும் உள்ளார உட்காந்துருக்கா. தீனி போட்டால் தான் அவள் உள்ளே வருவான். இங்கே 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 நீ ஏண்டி அவளை துரத்துற? எல்லாம் இருக்காங்களா? அலமதுல்லா. ஓகே ரைட்டு, போயிட்டு தீனி போட்டு நம்ம சாப்பிட்டு சாயங்காலம் வரலாம். இவன் மட்டும்தான் இப்போ சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கான். அதாவது நம்ம சேவை வந்து இப்போ சிங்கிள் பாய் ஆயிடுச்சு. சிங்கிள் பசங்கள் ஆகிட்டார். சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ இவன் இருக்கான்ல, இவன் ஏன் சிங்கிளாக, இவனுக்கு ஆக்சுவலாக கருப்பு வந்து ஜோடியாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இந்த 2 நாளாக கருப்பு என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த கோழிங்க இருக்குது பார்த்தீங்களா, இந்த குஞ்சுங்க, இந்த குஞ்சுங்களுக்கு வந்து கேர் டேக்கர் மாதிரி மாறிடுச்சு. அது சடனாக 2 நாளாக என்ன பண்ணுதுன்னா, அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து எங்கே இவங்க ஆளக்கானா இது கூட தான் இருக்குது. இந்த குஞ்சுங்க கூட இருக்குது. இங்கே குஞ்சுங்க ஆளக்கானா ரொம்ப அதிகமாக அது வந்து சேவை கூட இருக்க மாட்டேங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அது இந்த இந்த கோழி கூடையும் இந்த குஞ்சுகளை பாதுகாக்கிறதுலேயும் தான் கண்ணும் கருத்துமாக இருக்குது. அன்றைக்கெலாம் அந்த சின்ன கருப்பு நாய் இருக்குது பார்த்தீங்களா, அது குஞ்சுங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கப்ப ஏதோ அங்கே திங்கிறக்காண்டி வந்துச்சு, எகிரி விட்டுச்சு பாருங்க, ஒரு அடினாலும் அடி மொக்கா ஓடி போயிடுச்சு. அப்படி இவன் மட்டும்தான் இப்போ சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கான். அந்த கோழி குஞ்சுங்களாம் காணா எங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கடா இருக்காங்க எல்லாம். அதனால் வந்து இப்போ இவன் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கான். நேராக அங்கே தான் போவான். ஒரு அடி நாள் நறுக்குன்னு விட்டுச்சு. அந்த அளவுக்கு வந்து அது ஒரு எப்படி அது சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா ஒன்றும் முட்டைக்கும் வரல, கொஞ்சம் பொறிக்கல, ஆனால் வந்து அது உள்டாவாக மாறிக்கிச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த குஞ்சுங்களுக்கு வந்து கேர் டேக்கராக மாறிடுச்சு. எங்கே இருக்கு? இங்கே இல்லையா? எங்கே போயிட்டாங்களா? இதை பார்த்தீங்களா, அதுங்க எல்லாம் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா. கூடயே வந்து இந்த கருப்பு கோழியும் மேயுது. இந்த கருப்பு கோழி பாருங்கள், இங்கே உள்ளார இருக்குது, இந்த இடத்துல இருக்கா. கருப்பு கோழி வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த குஞ்சுங்களோட கேர் டேக்கராக மாறிடுச்சு. தெரியுதா? கருப்பு கோழி இந்த காப்பி செடி கீழே இருக்குது, அந்த காப்பி செடி கீழே இருக்குது. முழு நேரம் அது வந்து இந்த குஞ்சுங்க கூட தான் சுற்றுது. நீ இந்த குஞ்சுங்க பெருசாகி தான் வந்து அடுத்த இது வரும்னு நினைக்கிறேன். அது எப்படி என்ன கணக்குன்ட்டு இந்த கோழிக்குள்ளார நம்ம வந்து அதை கணிக்க முடியல. ஆனால் இப்போ வந்து இவன் சேவை மட்டும் தனியாக சுற்றுறான். எங்கே அவன் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கான். சரி, அதுவும் ஒரு நல்லது தான்.
அது நல்லா ஒரு வீரியம் ஆகும். எப்படியும் வந்து இன்னொரு 1 மாதத்துக்கு வந்து அவர் சிங்கிளாக தான் இருக்கணும். சிங்கிளாக இருக்கிற வரைக்கும் நல்லது தான். கொஞ்சம் அது பூஸ்ட் ஆகும், சேவை கொஞ்சம் நல்லா வெயிட் ஆகும். கருப்பு கோழி வந்து இந்த இது கீழே இருக்குது. எப்பயும் வந்து இந்த கிரே கோழிலாம் இருந்த வரைக்கும் இந்த கருப்பு கோழி வந்து சேவை கோழியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். சேவை எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த கருப்பு கோழியும் இந்த கிரே கோழியும் இருக்கும். இந்த கிரே கோழி அடை உக்காந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு கோழி முழுக்க முழுக்க இதுங்க கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. எங்கே இருக்கு? எங்கிட்டு இருக்கா தெரியுதா? ஆனால் அந்த காபி செடி கீழே தான் இருக்குது. சரி பார்ப்போம், அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நம்ம போயிட்டு அப்படி தொழுதுட்டு மத்தியானம் வந்து கவனிச்சிக்கலாம், அடைச்சிக்கலாம் எல்லாத்தையும். இந்த பார்த்தீங்களா இங்கே இருக்கா. அதாவது கோழி குஞ்சுங்க வந்து மஞ்சள் கோழி கூட இருக்குது, பாதி கோழி குஞ்சுங்க வந்து கருப்பு கோழி கூட இருக்குது. ஆனால் அடையிறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அந்த மஞ்சள் கூட தான் சுற்றுது. இந்த மேய்ச்சலுக்கு போகிறப்போ மட்டும் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்க அதோட குழந்தைகளை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுது, இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது, கொஞ்சம் இந்த இறை எடுத்து கொடுக்குறது, மற்ற வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்க்குது, இதுவும் பார்க்குது. டோட்டலாக வந்து இது இப்போ வந்து என்னென்னா சேவை கூட சுற்றாமல் முழுக்க முழுக்க வந்து இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஃபுல்லாக இதை தான் கேர் பண்ணி எடுத்துக்குது. நல்லா பார்த்தா தெரியும். இந்த அங்கே உட்காந்துருக்க பார்த்தீங்களா கீழே, அந்த குஞ்சுங்களுக்கெல்லாம் வந்து தீனி எடுத்து கொடுத்துட்ருக்கு. அந்த வேலையை வந்து இது இப்போ எடுத்துக்கிட்டனால பாவம் அவன் சேவல் எங்கே ஆளை காணா, அவன் சிங்கிள் ஆகிட்டான். பார்த்தீங்களா இந்த கினிக்குழி இப்போ தீனி எடுக்கிறக்காண்டி வந்திருக்கு இங்கே. இந்தா அதை வந்து சித்தனோட மேயும், மேய்ஞ்சிட்டு மறுபடியும் போயிடும்.